ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடிங் டேஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல நம்ம ஃபார் லூப், வைல் லூப், டேட்டா டைப்ஸ், ஐட்ரேஷன், அப்புறம் ஒரு ஃபைல் எப்படி ஓபன் பண்றது, க்ளோஸ் பண்றது, ரீட் பண்றது இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ட் 1ல என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல நமக்கு ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்டோரோட இன்வென்ட்ரியில என்னென்ன ஸ்டாக் இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணோம். இன்னொன்று வந்து பில்லிங். பில்லிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்வென்ட்ரி எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கான கோட் அடிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவைப்படுற மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது இம்போர்ட் ஓஎஸ். ஓஎஸ்ங்கிறது நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் வச்சு தான் ஒரு நம்ம கான்சோலை கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஓஎஸ்ஐ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்னு கால் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸுங்கிறது ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரிங்கிறது ஒரு கீ வேல்யூ பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒன்னுன்னு கொடுத்தேன்னா இது வந்து ஒரு கீ, இது வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ நான் எப்படி கால் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஐட்டம்ஸ் அதில் வந்து என்னன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒன்னு, இந்த ஒன்னுங்கிற வேல்யூ கால் ஆகும். இப்போ நம்ம அதை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணா கண்டிப்பா நான் ஒன்னுங்கிறது பிரிண்ட் ஆகும். பாருங்க, ஒன்னுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூவை பேசாம 2 மாத்தலாம். 21 மாத்திக்கலாம். 21 மாத்திட்டு ரன் பண்ணா என்ன ஆகுது பார்க்கலாம். இப்போ 21ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐட்டம்ஸுங்கிற டிக்ஷனரியில இந்த கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இங்க வந்து கால் ஆகும். ஸோ இது நம்ம கிளியரா வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெல்கம் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் வெல்கம் டு கோடிங் டேஷ் சூப்பர் சூப்பர் மார்க்கெட், இது நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வெல்கம் மெசேஜ். அடுத்ததா இப்போ இந்த ஐட்டம்ஸுங்கிற டிக்ஷனரி இருக்குல்ல, இதை நம்ம வந்து நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி செட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டோட நேம் வந்து ஒரு கீ. அந்த நேம், அந்த வேல்யூ வந்து திருப்பி ஒரு டிக்ஷனரியா ஓபன் பண்ணி அந்த டிக்ஷனரிக்குள்ள திருப்பி 3 கீ வைக்க போறோம். அந்த 3 கீ என்னன்னா ஐட்டம் ஐடி, பிரைஸ், அப்புறம் ஸ்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு சாம்பிள் சோடான்னு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சோடாங்கிறதுக்குள்ள திருப்பி ஒரு டிக்ஷனரி ஓபன் பண்ணிட்டு அந்த டிக்ஷனரிக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டாக். ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஒரு 10 சோடா ஸ்டாக்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஐட்டம் ஐடி. ஐட்டம் ஐடி தான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஸோ அதனால ஐட்டம் ஐடி வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இந்த ஐட்டமோட ஐடி வந்து 1. இப்போ அடுத்ததா இப்போ அடுத்ததா என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி நம்ம எத்தனை ப்ராடக்ட் இருக்குங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால டோட்டல் அண்டர் ஸ்கோர் ஐட்டம்ஸ் இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இந்த கீக்கு வந்து ஒரே ஒரு ரூல் தான். கீ வந்து எப்பவுமே மியூட்டபிள் டேட்டா டைப்ஸாக தான் இருக்கணும். மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் மோஸ்டா ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர் இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். டோட்டல் ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மளோட சாம்பிள் டேட்டா பேஸ் ரெடி. நம்ம இப்போ வந்து இப்போ நம்மளோட மெயின் கோட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்டா நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து ஒரு பாஸ்வேர்டு வாங்கணும். பாஸ்வேர்டு கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ அதுக்காக இஃப் இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ 4 டிஜிட் பாஸ்வேர்டு. இதுக்கு வந்து நம்ம இப்போ நான் செட் பண்ற பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளா 1 2 3 4 செட் பண்றேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பாஸ்வேர்டு நீங்க கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டு நீங்க ரன் ஆகும்போது கொடுத்தாதான் கோடுக்குள்ள வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அடுத்ததா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல 2 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட் பில்லிங், ஒரு பார்ட் இன்வென்ட்ரி. ஸோ அதை எது சூஸ் பண்ணுங்கிறத நம்ம யூசர்ட்ட தான் கேட்கணும். ஸோ சிஹெச் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் 1 இன்வென்ட்ரி ஸ்லாஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல கொண்டு போகும். அதான் ஸ்லாஷ் அண்ட் பில்லிங். திருப்பி ஒரு ஸ்லாஷ் அண்ட் கொடுத்துட்டு என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ
இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்து செக் பண்ணணும். இஃப் ch ஈக்குவல் டு 1 1னா நம்ம வந்து இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். இப்போ இந்த இன்வென்ட்ரிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம். டெஃப் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்து 2 பார்ட் இருக்கு. இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் கால். இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷனை வந்து இங்கே தான் டிஃபைன் பண்ணுறோம், இங்கே தான் கால் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் கால். இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள நம்ம என்னெல்லாம் கோட் கொடுக்குறோமோ அதெல்லாம் இங்கே கால் பண்ணுற இடத்துல ரன் ஆகும். அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு பேசிக். இவ்வளோதான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த யூசர்கிட்ட வந்து சாய்ஸ் தான் கேட்கணும். இன்வென்ட்ரிக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. இது நம்ம கண்டினியூஸாக ரன் பண்ணோம். அதனால while லூப் கால் பண்ணிக்கலாம். while true. ஸோ இதுக்குள்ள இருக்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் while trueன்னு கொடுத்ததுனால ரன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகும், ஸ்டாப்பே ஆகாது. அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுக்குறோங்கிறத நம்ம இந்த வீடியோ போக போக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். குளோபல் ஐட்டம்ஸ். குளோபல் ஐட்டம்ஸ் இது நான் ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐட்டம்ஸுங்கிறது ஒரு குளோபல் வேரியபிள். அதாவது இந்த மொத்த கோட்ல எங்கே வேணால் அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு இன்வென்ட்ரிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது அது ஒரு லோக்கல் ஸ்கோப்பாக மாறிடும். லோக்கல் ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ணுறதை வெளில யூஸ் பண்ண முடியாது. அதனால வெளில இருக்கிறத உள்ள கால் பண்ணுறதுக்காக குளோபல் ஐட்டம்ஸ்னு கொடுக்குறோம். ஸோ while trueங்கிறதுக்குள்ள நம்ம அடுத்ததா இன்புட் வாங்கணும். ch is equal to int of input of இப்போ 1 என்ன 1 வந்து add item /n 2 update item 3 delete item 4 exit. இதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. இதான் நம்மளோட 4 சாய்ஸ். இந்த 4 சாய்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஃப் ch ஈக்குவல் டு 1 ஒன்னா இருந்தா ஐட்டம் ஆட் பண்ணணும். நமக்கு ஐட்டம் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஐட்டம் நேம். அதுதான் நம்மளோட கீ. ஸோ நேம்னு ஒரு வேரியபிள் ஐட்டம் நேம் வாங்கிக்கலாம். என்டர் த நேம் ஆஃப் த ஐட்டம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த நேம்ங்கிறது ஆல்ரெடி இந்த டிக்ஷனரியில இருக்கான்னு செக் பண்ணோம். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடாது, இல்லைனா மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஏன்னா இல்லைனா டூப்ளிகேட் ஃபார்ம் ஆகும். டூப்ளிகேட் ஃபார்ம் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியில டூப்ளிகேட் கீ வந்துச்சுன்னா எரர் அடிக்கும். அதனால என்ன ஆகும்னா சோடாங்கிறதுக்குள்ளே அப்டேட் ஆகும். ஆனால் அது வந்து அப்டேட் ஐட்டம்ல போயிடும். ஆனால் நம்ம வந்து ஆட் தான் பண்றோம், அதனால வரக்கூடாது. ஸோ இஃப் நேம் நாட் இன் ஐட்டம்ஸ், அதாவது நேமுங்கிறது வந்து ஐட்டம்ஸ்ல இருக்கிற எந்த கீயோடையும் மேட்ச் ஆகல அப்படின்னா தான் இதுக்குள்ள இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்பதான் உள்ள வரும். இப்போ இது உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 வேரியபிள் வேணும். ஒன்னு பிரைஸ். பிரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரைஸ் வந்து என்டர் த பிரைஸ் ஆஃப் த ஐட்டம் கொடுத்தாச்சு. இப்போ அதை அப்படியே கமெண்ட் பண்ணிக்கலாம். என்டர் த பிரைஸ் ஆஃப் த ஐட்டம். இப்போ அடுத்து வந்து ஸ்டாக். என்டர் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் ஸ்டாக் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவைப்படுற 2 வேரியபிள் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஆட் பண்ணோம். ஆட் பண்றதுக்கு ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நேம் ஐட்டம்ஸ் ஆஃப் நேம். ஐட்டம்ஸ் ஆஃப் நேம்ங்கிறது தான் கீயா கொடுக்க போறோம். இந்த நேம் தான் கீ. ஈக்குவல் டு அ டிக்ஷனரி. ஏன்னா உள்ள ஒரு டிக்ஷனரி தான் கிரியேட் பண்ண போறோம். இப்போ அந்த டிக்ஷனரிக்குள்ள எல்லா ஐட்டம்ஸையும் அப்பாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பிரைஸ். டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும் இந்த பிரைஸை. ஸோ பிரைஸ் ஈக்குவல் டு பிரைஸ். இது வேரியபிள், இது வந்து கீ. திருப்பி காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ஸ்டாக் ஆகும், இதையும் ஸ்டாக் ஆகும் மாற்றணும். இப்போ வந்து இதுவும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஐட்டம் ஐடியை ஸ்டார்ட் பண்ணணும். ஐட்டம் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஆஃப் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் ஆஃப் நேம்ங்கிறதுக்குள்ள இருக்க டிக்ஷனரியில தான் நம்ம பிரைஸ்
அப்டேட் பண்ண போறோம். அதாவது ஐட்டம்ஸ்ல நேம் சோடா, அதுக்குள்ள இருக்க டிக்ஷனரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷர்ட்னா, ஷர்ட்குள்ள பிரைஸ் வச்சுக்கணும். ஸோ அதனால டைரக்ட்டா இப்படி ஸ்டாக்ன்னு கால் பண்ணக்கூடாது. நம்ம நேம் குடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள தான் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஐடி, செகண்ட் ஐடி. இப்போ ஐட்டம்ஸ் நேம் இதுக்குள்ள தான் ஐட்டம் ஐடி. ஐட்டம் ஐடி ஈக்குவல் டு திருப்பி ஐட்டம்ஸ், அதுல டோட்டல் ஐட்டம்ஸ்னு ஒன்று வச்சிருக்கோம்ல, இப்போ நம்ம அதை தான் கால் பண்ணோம். பிளஸ் 1. இங்கே 1 இருக்கு. இப்போ நியூ ஐட்டம் ஸ்டாக் ஆட் பண்ணும்போது அது 2 மாறிடும். ஸோ 2. இப்போ வந்து இந்த டோட்டல் ஐட்டம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்காக ஐட்டம்ஸ், அதுல டோட்டல் ஐட்டம்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 1. இது அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் ஐட்டம் வந்து முடிச்சிட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அப்டேட் ஐட்டம்க்கு போகலாம். இந்த அப்டேட் ஐட்டம், டெலீட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்டேட் ஐட்டமும் இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அதனால இஃப் சிஹெச் ஈக்குவல் டு 2. திருப்பி நமக்கு இதே தான் வேணும். இதுல என்னெல்லாம் காப்பி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது காப்பி பண்ணிக்கலாம், இதை எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஆனா இதுல நாட் இல்ல. இஃப் நேம் இன், அதாவது நேம் வந்து அந்த ஐட்டம்ஸ்ல இருந்தாதான் நம்ம அப்டேட் பண்ண போறோம். நம்ம புதுசா ஆட் பண்ண போறோம் இல்ல, அப்டேட் தான் பண்ண போறோம். அதனால உள்ள இருந்தாதான் இந்த இஃப்க்குள்ளேயே போகணும். அதுக்கப்புறம் ப்ரைஸும் ஸ்டாக்கும் வாங்கணும். என்டர் த நியூ பிரைஸ் ஆஃப் த ஐட்டம், என்டர் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் ஸ்டாக். ஸோ இது ரெண்டும் சேமா தான் இருக்க போகுது. அதே மாதிரி இது ரெண்டும் சேம் தான். நம்ம ஏன் இதையும் இந்த 2 லைனையும் இந்த லைனையும் ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து புதுசா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணும்போது ஐட்டம் ஐடி தான் கொடுக்கணும். ஐட்டம் ஐடி நம்ம சேஞ்ச் பண்ண போறதே இல்ல. நம்ம சேஞ்ச் பண்ண போறது பிரைஸும் ஸ்டாக்கும் தான். ஸோ இதோட வந்து அப்டேட் போர்ஷனும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இஃப் சிஹெச் ஈக்குவல் டு 3 டெலீட் ஐட்டம். டெலீட் ஐட்டமும் சேம் தான். இந்த 2 லைன் டெலீட் ஐட்டம்ல சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேமை வாங்கணும். அப்புறம் நேம் உள்ள இருக்கான்னு செக் பண்ணணும். நேம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா delete, DEL தான் நம்ம வந்து delete பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். delete items of name. இது வந்து delete பண்ணிடும். முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம 3 பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு else கொடுக்கணும். அந்த elseலாம் கொடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா else ஸ்டேட்மெண்ட்ல ஒரு print கொடுக்கணும். print item does not exist. அதே தான் இங்கேயும் else item does not exist. ஸோ இது கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறது இஃப் சிஹெச் ஈக்குவல் டு 4 எக்ஸிட். எக்ஸிட்டுக்கு சிம்பிளாக பிரேக்னு ஒரு கமாண்ட் கொடுக்கணும். பிரேக் கமாண்ட் என்ன பண்ணுன்னா இந்த வைல் லூப்பை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணுறதுனால எக்ஸிட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இதோட நம்மளோட இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரியர் 4 டிஜிட் நம்பர் 1 2 3 4. அதான் நம்ம 4 டிஜிட் நம்பர். நம்ம இன்வென்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்வென்ட்ரி add item, enter the name of the item. Name of the item on the shirt. Price of the item 100. Enter the number of items in stock. So add item முடிஞ்சிருச்சு. update item. நான் தெரியாம திருப்பி என்டர் கொடுத்தனால ஐட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ திருப்பி 2வே கொடுத்து சோடா இருக்கான்னு சோடா செக் பண்ணுவோம். ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் இஸ் நவ் 30. ஸ்டாக் வந்து 14. அதுக்கப்புறமா delete ஐட்டம்ஸ் சோடா. இப்போ 4 கொடுத்ததுனால எக்ஸிட் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி ரன் பண்ணலாம். 1 2 3 4 இன்வென்ட்ரிக்கு 1 3 delete ஐட்டம். delete ஐட்டம்ஸ் நம்ம சோடா கொடுத்து பார்ப்போம். சோடா கொடுத்தா delete ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி 2ல போய் சோடான்னு என்டர் பண்ணோம் அப்படின்னா ஐட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா delete ஆயிடுச்சு. ஸோ 4 கொடுத்தா எக்ஸிட் ஆயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.